ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி சொன்னா சைனீஸ் நூடுல்ஸ் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போறோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி போட்டு. ஆனா கடுமையா சுடுவது எடுத்தோடனே வாயில வச்சுட்டாங்க, கொஞ்சம் ஊதி போட்டு வைங்க. 90% வந்து கொடுக்கலாம். உண்மையா வந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா என்னன்னு சொன்னா இனிப்பை வந்து விரும்பாதவங்களுக்கு வந்து இது சரி வர. ஏன்னு சொன்னா முழுக்க முழுக்க வந்து இனிப்பு தான். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஆர்ஜே கனிஷ்டன். இது உங்கள் ஆர்ஜே கனி ப்ளோக்ஸ். நம்ம இந்த வீடியோல எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மட்டக்களப்பு மாவட்டம் காத்தாங்குடியில நிக்கிறோம். காத்தாங்குடியில எதற்கு அப்படின்னு சொன்னா காத்தாங்குடியிலே வந்து பிரசித்தி பெற்ற ஒரு இடத்துல வந்து இருக்கிறோம். அதாவது காத்தாங்குடி சிக்னலுக்கு கிட்ட, அதாவது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எங்க அப்படின்னு சொல்லி. இங்க வந்து ரோட்டு சைட் கடைகள்ல வந்து சாப்பாடு வந்து ஃபேமஸா கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க, ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து போவோம். நாங்க வீடியோ முதல் தரம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்கு போவோம். சரி மக்களே, இப்ப இந்த பார்த்தாலே விளங்கும் உங்களுக்கு இங்கதான் வந்து அந்த ரோட்டு சைட் கடைகள் வந்து இருக்கு. நாங்க வந்து அங்க இருக்கிற சாப்பாடுகளை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி என்று சொல்ல போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. உன கடையில வந்து ஸ்பெஷல் என்ன? பிரியாணி தான். வேற சோட்டி வேற பிரியாணி ஐட்டம் ஓடை ஓடை அங்க வந்து இருந்தது என்ன? ஓகே. அப்ப இவங்க ரெஸ்டாரண்ட்ல வந்து அவங்களோட கட்ல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா பிரியாணி தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. எனி டைம் வந்து பிரியாணி கிடைக்கும், எனி டைம் கிடைக்கல. அதான் ஸ்பெஷலா ஸ்பெஷலா தானே. வேற 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 என்ன? சட்டி பிரியாணி இருக்கு. அப்ப நாங்க டேஸ்ட் பண்ணி பாக்குற மாதிரி எதுவும் தரையில அதுக்கு பே பண்றேன் நான். ஓகே, அதே தாங்க. நீங்க இவங்களோட பிரியாணி வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். உண்மையிலே வந்து அல்டிமேட்டா இருக்கு. இவங்க ரைஸ் வந்து என்னன்னு சொன்னா ரைஸ் மட்டும் தான் சாப்பிட்றோம். அப்படின்னா ஒரு பேக்கேஜ் வந்து இருக்கு, அப்படி எடுக்கணும். உண்மையில அந்த மெகின் நூடுல்ஸ் வந்து சாப்பிடுவோம் தானே, அதில் டேஸ்ட் வந்து ரைஸ்ல வந்து கிடைக்குது. உங்களோட பேக்கேஜ் அப்படி போடுறது விலங்கல போர்ஷன் வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற 600. தம் பிரியாணி இருக்கு, கராச்சி பிரியாணி ஒரு ஆள் சாப்பிட்ற 600. சரி, இவங்களோட கடை அதாவது வந்து ஓடை, இவங்களோட ரெஸ்டாரண்ட் வந்து ஓடையில வந்து எங்க அப்படின்னு சொன்னா இவங்களோட காங்கேயன் ஓடையில வந்து அவங்க ரெஸ்டாரண்ட் வந்து இருக்கு. நீங்களும் வந்து இருந்தீங்க. நாங்க அவங்களோட ரெஸ்டாரண்ட்ல வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கட்டாயம் அவங்களோட சாப்பாடுகள் வந்து உண்மையாக வந்து அல்டிமேட்டா இருக்கும். அடுத்தது வந்து எங்க போறோம்னு சொன்னா சவர்மா சாப்பிடுவோமாங்க. ஃபன் பார் அப்படின்னு சொல்ற ஒரு கடை தான் ஃபன் பார். உங்களோட கடையில என்ன இப்ப உங்களோட கடையில வந்து ஸ்பெஷல் இதுதான் அப்படின்னு சொல்லி பாஸ்தா இருக்கு, பாஸ்தா ஸ்பெகேட்டி இருக்கு, சிக்கன் சூப் இருக்கு, சிக்கன் சூப் இருக்கு. அதே மாதிரி நூடுல்ஸ் சிக்கன் சூப் ஒரு சைனீஸ் ஸ்டைல்ல ஒரு சூப் இருக்கு, நல்லா இருக்கு. உங்களோட ஸ்பெஷல் உண்டை வந்து எங்களுக்கு தாரீங்களா? நாங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறோம். நூடுல்ஸ் சிக்கன் சூப் ஓகே, எடுத்து வாங்க. சரி, அதாவது வந்து இவங்க ரெஸ்டாரண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஃபன் பார் அப்படின்னு சொல்ற ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களோட வந்து சைனீஸ் ஃபுட்ல வந்து சைனீஸ் நூடுல்ஸ்ன்ற ஒரு சாமான் ஒன்று இருக்கான். நாங்களே சாப்பிட்டு பார்க்கல, இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். வீடியோவை பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். வாங்க போய் இடிப்போம். சரி மக்களே, இவங்களோட அதாவது வந்து ஃபன் பார் அவங்க ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி சொன்னா சைனீஸ் நூடுல்ஸ் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போறோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு காரம் வந்து பெருசா இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வந்து சைனீஸ் நூடுல்ஸ் இருந்தாலே வந்து காரம் அப்படின்னு சொல்லி, ஆனா அப்படி இல்லை. இதுல வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், கிட்ட கொண்டு வாடுங்க. இது பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இதுக்குள்ள வந்து சிக்கன் எல்லாம் வந்து இருக்கு.
டேஸ்ட் பண்றதுக்கும் பரவாயில்ல, ஓகே, நல்லா இருக்கு அப்படின்றது. நல்லா இருக்கு. சாப்பிட்றதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் சமகன் வந்து இருக்கு தானே, சமகன் வந்து நம்ம வந்து போட்டு சாப்பிட்டா போடுறீங்க அதே டேஸ்ட் வந்து இருக்கு. மற்றபடி ஓகே, இதுக்கு ஒரு 100க்கு வந்து ஒரு 50 கொடுக்கலாம். எங்கள்கிட்ட வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம், நாங்க ஃபன் பார் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். உண்மையில வந்து ஒரு 100க்கு வந்து ஒரு 50% வந்து கொடுக்கலாம். அதாவது வந்து சைனீஸ் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு 100க்கு ஒரு 50% கொடுக்கலாம். அடுத்தது வந்து எங்க போகிறோம் சொன்னா காவாய் சாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்க வந்து போய் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். சரி மக்களே, அடுத்து காவாய் சாய் கட்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். போஸ், உங்களோட ஸ்பெஷல் என்ன? காவா சாய். அதான் ஸ்பெஷலா? காவா சாய் சாப்பிடுங்க ஸ்பெஷலா. எங்களுக்கு காவாய் சாய் ஒன்று தாங்க. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னன்னு? காவாய் சாய் தாங்க, நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி மக்களே, அவங்கள காவாய் சாய் கட்டினுடைய ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா காவாய் சாய் அதான் வந்து அவங்களோட ஸ்பெஷலா, அதான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்து வந்து சொல்றோம். இது வந்து ஏலக்காய் மனம் வந்து அப்படி வந்து மணக்குது. உண்மையில வந்து நல்லா இருக்காது டேஸ்ட் பண்றது. 100க்கு ஒரு 75 வந்து கொடுக்கலாம். ப்ரோ, காவாஜாய் நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? 120. சீப்பான பிரைஸ்ல தான் வந்து கிடைக்குது. 120 ரூபா தானா. உண்மையிலே வந்து வருத்தாடிக்கு நீங்க வந்து காத்தாங்குடி பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம வந்து இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மங்களே, இவங்கள்ட்ட வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நாங்க உண்மையிலேயே வந்து வேறு லெவல்ல இருக்கு. 100க்கு வந்து 75% வந்து கொடுக்கலாம். ஏலக்காய் மனம் வந்து அப்படி இருக்கு. இதுல இவங்க கடையில வந்து காவாச்சை கட்டன் இருக்கு. வந்தீங்க அப்படின்னு சொன்னா ட்ரை பண்ணி பாருங்க. வெறுமனே ஒரு 120 ரூபா மட்டும்தான் இது. சரி மக்களே, நாங்க வந்து எம்ஆர்எஃப் கஃபேல வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். பொட்டேட்டோ அந்த இது வந்து தந்திருக்கிறாங்க. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி சொல்றேன். அவங்க வந்து எங்களுக்கு சுட தந்தவங்க. நாங்கள் வந்து அந்த காவாச்சாய் குடிச்சு வரதுக்கு கொஞ்சம் சுணங்கிட்டு மற்றபடி ஓகே, பரவாயில்ல, ஒரு 100க்கு 80 கொடுக்கலாம். இது வந்து இங்க வந்து நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிட்ற ஒரு சாமான் சொல்லி சொன்னாங்க. மறக்காம நீங்களும் வந்தீங்க அப்படி அப்படின்னு சொன்னா எம்ஆர்எஃப் கஃபே அதுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையா வந்து 7 ஸ்டார் 5 ஸ்டார்ல வந்து சாப்பிட்றத விட இந்த ரோட்டு கடையில வந்து எல்லாரும் பார்க்க சாப்பிட்றது வந்து இவ்வளோ நல்லது. சாப்பிடு பாருங்க. சரி மக்களே, இப்போ நாங்க என்னத்துல வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். எம்ஆர்எஃப் கஃபேல வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். அங்க வந்து நம்ம பொட்டோட்டோ வந்து தந்துருந்தாங்க. அது உண்மையாவே ஓகே, வெட்டரா இருந்துருக்கு. இப்போ வந்து நாங்க நிற்கிறோம் சமோசா ஹட்ல வந்து நிற்கிறோம். சமோசா ஹட்ல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். கேட்டு பார்த்து ட்ரை பண்ணுவோம். ப்ரோ, உங்களோட சமோசா ஹட்ல என்ன ஸ்பெஷல்? என்னது? சரி, சமோசா ஹட்ல வந்து என்னது மிளகா வச்சியான வந்து ஸ்பெஷலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து நாங்க ட்ரை பண்ணி பாக்குறோம். ஒண்ணு தாங்களே. எவ்வளவு பிரைஸ் ஆயிரு? 120. ஓகே, இந்த சமோசா ஹாட்ல வந்து மிளகா வச்சியானம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகே, மினிமம் வந்து இதுக்கு வந்து மிளகா அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ வந்து இதுக்கு வந்து இடிக்கி மிளகா மட்டுமே இல்லை, அதுக்குள்ள வந்து அவங்க மசாலா எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. அது சாப்பிட்றதுக்கு ஒரு நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு கண்டு இல்லாம நல்லா இருக்கு. ஒரு 100க்கு 70% வந்து கொடுக்கலாம். இந்த மிளகா வச்சு வந்து சமோசா ஹாட்ல வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா வந்து நீங்க வந்து கடுமையா மிளகா வச்சுன்னு நீங்க கடும் காரம் அப்படின்னு நினைக்காங்க. இது வந்து அவ்வளவுக்கு வந்து உரைப்பு இல்லை. நீங்க வந்து சின்னாக்களுக்கு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து உரைப்பு இல்லை. சாப்பிடலாம், எல்லாரும் சாப்பிடலாம். 100க்கு 70% வந்து கொடுக்கலாம் இது. சரி மக்களே, நாங்க வந்து சமோசா ஹாட்ல வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். அங்க வந்து மிளகா வச்சு வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எந்த ஒரு காரசாரமும் வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லாம மினிமம் காரசாரத்தோட வந்து இருக்கு. உண்மையாக வந்து பெட்டரா இருக்கு. நீங்களும் வந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து நாங்க
லியா ஹஃபேல வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அங்க வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். வாங்க